தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசிற்குள் மிகவும் இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய நாளிலே நம்முடைய திரு அவையானது புனித எரோனேமோஸ் என்று அழைக்கக்கூடிய ஜெரோம் என்று சொல்லப்படுகின்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவர் திருச்சபை வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான ஒரு நபராக கருதப்படுகிறார். மறை வல்லுநராக இருக்கிறார். திருவிவிலியத்தை லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்த்த ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளர். உல்காத்தா என்று அழைக்கக்கூடிய இந்த மொழிபெயர்ப்பை நமக்கு தந்தவர். ஹீப்ருவிலும் கிரேக்கத்திலும் இருந்த மொழிபெயர்ப்பை லத்தீன் மொழிக்கு மாற்றி தந்தவர் இந்த புனிதர். இவருடைய தொடக்க வாழ்வு என்பது கிறிஸ்துவை அறியாத ஒரு வாழ்வாக இருந்தது. பின்பு ஒரு பெரிய காட்சிக்கு பின்பாக இவர் கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். அதன் பின்பு தன்னை குருவாக மாற்றிக்கொள்கிறார். தான் திருநடைப்படுத்தப்பட்ட பின்பு தனக்கு கொடுத்த அந்த பணியை, அதாவது விவிலியத்தை மொழிபெயர்க்க வேண்டும் என்கின்ற அந்த பணியை செம்மையாக செய்தார் என்று பார்க்கிறோம். அதற்கென்று பல்வேறு நாட்களை ஒதுக்கி பல்வேறு நிலைகளில் அவர் பல்வேறு முயற்சிகளை எடுத்து இந்த மொழிபெயர்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். இதன் விளைவாக நாம் அனைவரும் விவிலியத்தை எளிதாக வாசிக்கக்கூடிய அந்த ஒரு நடைபயிற்சிக்கு வழிவகுத்தவர் தான் நம்முடைய புனிதர். ஆகவே இதோ இந்த நாளில் இவருடைய கூற்றாகிய விவிலியத்தை அறியாதவர், கிறிஸ்துவை அறியாதவர் என்கின்ற அந்த கூற்றை நம் வாழ்வுக்கு, சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையில் கிறிஸ்துவை அறிய வேண்டும். கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்று சொன்னால் விவிலியத்தை முழுமையாக வாசிக்க வேண்டும். வாசிப்பதோடு அவற்றை வாழ்வாக்க வேண்டும். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் நாம் வாசிக்க கேட்கிறோம். எஸ்ரா எவ்வாறு திருநூலை எடுத்து அனைவருக்கும் வாசித்தாரோ, அங்கிருக்கிற அனைவரும் எவ்வாறு அவற்றுக்கு கவனமாக செவி கொடுத்து கேட்டார்களோ, அதுபோல நாமும் வாழ்வதற்கு இந்த நாளிலே திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். திரு ஜோசப் சேசு மரியா ஜோசப் இவருடைய ஆன்ம இழைப்பாற்றலுக்காக ஜெபிப்போம். திருமதி நீலஸ் ராயன் அவர்கள் மரித்த 30ஆம் நாள் நினைவுகளில் அவரது ஆன்ம இழைப்பாற்றலுக்காக ஜெபிப்போம். குருசம்பாள் மாணிக்கம், சிலுவை மாணிக்கம், அற்புதம் அருளப்பன், பெரியசாமி, ஞாசிமுத்து, ஜேம்ஸ் இவர்களுடைய ஆன்ம இழைப்பாற்றலுக்காக ஜெபிப்போம். திரு தாமஸ் சதானந்தம், ஜோசப் சேசு மரியா, மரியமிக்கேல் அம்மாள் இவர்களின் ஆன்ம இழைப்பாற்றலுக்காகவும், யாரும் நினையாத மற்றும் உத்தரிக்க ஸ்தலத்தில் உள்ள அனைத்து ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். திருமதி டாக்டர் ராஜா அவர்கள் குடும்பத்திற்கு இவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உடல் நலத்தோடு வாழவும், விசேஷமாக குடும்ப தலைவி நல்ல உடல் நலம் பெறவும் திரு ஜோசப் அவர்களின் ஆன்ம இழைப்பாற்றலுக்காக வேண்டுவோம். திரு அமல் பேராய கவியோலா, இருதயசாமி ஜாஸ்மி, ராபர்ட் ஜெரி, சேவியர் பிரின்ஸ்டன் இவர்களின் ஆன்ம இழைப்பாற்றலுக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், உத்தரிக்க ஸ்தலத்தில் உள்ள அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். திருமதி இருதயமேறி இறந்த 3ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியில் அவரது ஆன்மா இறைவனின்
திருப்பலியை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறார்கள். நாம் நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் நம்மிடம் வேண்டிக் கொள்ள கேட்ட அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெற பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடனை தவறியதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பெரும்பாவமே ஆதியான பொழுது கண்ணியான புனிதரையாடி வானமுதல் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை எனக்காக எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. இறைவா அருள் பணியாளரான புனித ஜெரோமுக்கு திருநூலின் மீது இனிய உயிருள்ள பற்றினை தந்தருளினீரே. ஓ மக்களாகிய நாங்கள் உமது வார்த்தையால் மென்மேலும் நிறைவான வளம் பெற்று அதில் வாழ்வின் ஊற்றை காண்போமாக. உமோடு தூயாவியாய் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். நெகேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 1 முதல் 4 முடிய, மேலும் 5 முதல் 6 முடிய, 7 முதல் 12 முடிய. அந்நாட்களில் மக்கள் அனைவரும் ஒரே நாளான தண்ணீர் வாயிலுக்கு எதிரே இருந்த வளாகத்தில் ஒன்று கூடினர். ஆண்டவர் இஸ்ரேலுக்கு கொடுத்த மோசேயின் திருநூலை கொண்டு வருமாறு திருநூல் வல்லுநர் எஸ்ராவை வேண்டினர். அவ்வாறே 7ஆம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர், பெண்ணீர், புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்ணீரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உறக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுநரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மரமேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். அந்நூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமென் ஆமென் என்று பதிலுரைத்தார்கள். பணிந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். எனவே மக்கள் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உறக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்கள்
வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொடுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். எனவே லேவியர் எல்லா மக்களையும் நோக்கி, அமைதியாய் இருங்கள், ஏனெனில் இன்று புனித நாள், துயரம் கொள்ளாதீர்கள் என சொல்லி அழுகையை அமர்த்தினார்கள். எல்லா மக்களும் அவர்களுக்கு கூறப்பட்ட வார்த்தைகளை புரிந்து கொண்டதால் உண்ணவும் குடிக்கவும் உணவு அனுப்பவும் மகிழ்ச்சி கொண்டாடவும் புறப்பட்டு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 19 பதிலுரை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலான விலை மிக்கவை, தேனினும் தேனிடை அணி நின்றும் சிந்து தெளின் தேனினும் இனிமையானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறின செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும்
அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் நமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடையே இருந்துவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாட்கள் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு விடாமல் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் போரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை விரும்புங்கள். அங்கு உடல்நலக்குரியதை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர்தூசியையும் உங்களுக்கு எதிராக உதவி விடுகிறோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். அந்த நாளில் அவ்வூர் பெரும் தண்டனை சோதோம் நகரினர் பெரும் தண்டனையை விட கடினமானவர்களே இருக்கும் என உங்களுக்கு சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகப்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித ஜெரோமின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் உமது வார்த்தையை உள்ளத்தில் இருந்த எங்களுக்கு அருள் புரிவீராக. மீட்பு அளிக்கும் பணிபொருளை மாண்புக்குரிய உமக்கு ஒப்புக் கொடுக்க அதிக முனைப்புடன் எங்களை வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும்
உம்மை புகழ்ந்தே முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் கையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளக்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிலிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டனை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எம் மறைமாவட்ட பாதுகாவலர் புனித சவேரியா, புனித அந்தோனியா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவர்
கற்றுக் கொடுத்த ஜபத்தை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருதிற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். நினைவாக சொல்லாத
பேராமையின் திருப்பதிக்கான ஜெபம். உயிருள்ள ஆலயங்களாய் மாற எம்மை அழைக்கும் இறைவா, உமது மேலான நன்மை தளத்திற்காகவும் எம் பாடிய கோட்டை மறைபணி தளத்திற்காகவும் உம்மை போற்றுகிறோம். உமது தெய்வீக உடனிருப்பை மேலும் உணர்ந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். எம்மறை மாவட்ட ஆய்வு குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இணைந்து இந்த புனிதமான வரலாற்று நிகழ்வில் பங்கு பெற அருள் புரிந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எம் பேராலய வளர்ச்சியால் எங்கள் பங்கும் மறைமாவட்டமும் இறை நம்பிக்கையில் வளரவும் தலைமுறை தலைமுறையாக உம் பிள்ளைகளாக வாழவும் வரமர்களும் முகமலர்ச்சியுடன் உமக்காக பொருளுதவி வழங்கும் நல் உள்ளத்தை தாரும். எங்களது திறமைகள் வளங்களை ஒன்று திரட்டி செயல்படும் வல்லமை தாரும். எங்கள் அனைவருடைய உழைப்பும் ஜெபங்களும் எம் பேராலய பணிகள் முழுமை பெற உதவுவதாக. இத்திருப்பணிகளில் ஈடுபடும் திருப்பணி குழுவினர், கட்டிட வல்லுநர்கள், பணியாளர்கள், தாராளமாய் பொருளுதவி வழங்கிடும் உபகாரிகள் அனைவரையும் அவர்களது குடும்பங்களையும் ஆசீர்வதித்தருளும். வல்லமைமிக்க இறைவா, இப்பேராலய திருப்பணியை அன்னை மரியாவின் பரிந்துரையிலும் எங்கள் பாதுகாவலர் தூய சபையாரின் அரவணைப்பிலும் உமது மேலான பராமரிப்பிலும் நம்பிக்கை வைத்து முழு மனதுடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். நீரே எங்களை பயன்படுத்தி ஆசீர்வதித்து தூய ஆவியின் வல்லமையால் வழிநடத்தும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித ஜெரோமை விழாவில் நாங்கள் பேரின்பத்துடன் உட்கொண்ட திருவுணவு உம் நம்பிக்கையாளர்களின் உள்ளங்களை தூண்டுவதாக. அதனால் மக்கள் புனித படிப்பினையில் கருத்தோன்றி தாங்கள் பின்பற்ற வேண்டியவற்றை அறிந்து அவற்றை கடைபிடித்து நிலை வாழ்வை என்றும் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியாரை காவல் கொள்ளும் தந்தை, மகன், தூய
ஆவியாரின் பெயராலே